ஒரு வெண்டைக்காயை வச்சு ஒரு ஃப்ரை பண்ண போறாங்க. எப்ப பார்த்தாலும் வெண்டைக்காய் பச்சடி, வெண்டைக்காய் பொரியல், வெண்டைக்காய் புளிக்குழம்பு, வெண்டைக்காய் சாம்பார் அப்படியே பண்ணிட்டு இருக்கோமா. கொஞ்சம் டிஃப்ரெண்டா வெண்டைக்காயை வச்சு ஒரு டிஷ் பண்ண போறோம். வெண்டைக்காய் எப்பவுமே எல்லாருக்குமே நல்லது, அது குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க. அதுக்கு முதல்ல கொஞ்சம் எண்ணெயை காய வச்சுக்குவோம், கடுகு நம்பருக்கு போட்டுக்குவோம். வெண்டைக்காயை எப்போ ரவுண்ட் ரவுண்டா தானங்க நறுக்குவோம், அப்படி இல்லாம இப்படி நீளமா நறுக்கிக்கிறலாம். இப்படி நீள சைஸ்ல இப்படி நறுக்கிக்கிறலாம். இதுவும் நறுக்கிறது ரொம்ப ஈஸி. காலையில பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் டிஃபன் பாக்ஸ் கட்டுறதுக்கு ரவுண்ட் ரவுண்டா நறுக்கிறத விட இப்படி நீளமா நறுக்கிறது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த கடுகு நம்பர் போட்டு நல்லா வெடிச்ச உடனே நம்ம இந்த வெண்டைக்காயை இதில் போடணும். ரொம்ப டேஸ்டா இருக்குங்க இந்த வெண்டைக்காய். இந்த வெண்டைக்காய் ஃப்ரை வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். நீல சைஸ்ல நறுக்கி இந்த மாதிரி வதக்கணுங்க. நல்லா வதக்கிட்டு அதில் கொஞ்சம் மிளகாப்பொடி, மல்லிப்பொடி, மல்லிப்பொடி, மிளகாப்பொடி, நல்லா மல்லிப்பொடி போட்டுக்கோங்க. நல்லா மல்லிப்பொடி, அப்புறம் சால்ட், தேவையான அளவு நல்ல சால்ட் போட்டு நல்லா வதக்கணுங்க. வதக்கிட்டு நல்லா சிம்ல வச்சு நல்லா வேக வைக்கணும். நல்லா சிம்ல வச்சு நல்லா வேக வைக்கணும். இப்ப நம்ம மூடி வச்சத நல்லா வெந்துருச்சுங்க. வெண்டைக்காய் நல்லா இதுல ஒரு அரை ஸ்பூன் ரவை, ஒரு அரை ஸ்பூன் கடலை மாவு, ஒரு அரை ஸ்பூன் கார்ன்ஃபிளவர் போட்டோம். ஏற்கனவே சால்ட் எல்லாம் நம்ம ஆட் பண்ணிட்டோம். இப்ப ஒரு அரை ஸ்பூன் ரவை, ஒரு அரை ஸ்பூன் கடலை மாவு, ஒரு அரை ஸ்பூன் கார்ன்ஃபிளவர் இதெல்லாம் போட்டு இந்த வெண்டைக்காய் மேல நல்லா தூவிடணுங்க. வேக வச்சுட்டு தான் இந்த பொடியை சேர்க்கணும். வேகிறதுக்கு முன்னாடி இந்த பொடியை சேர்த்தோம்னா வெண்டைக்காய் வேகாது. அதனால வெந்ததுக்கு அப்புறம் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த பொடியை சேர்க்கணும். இந்த மாவை சேர்க்கணும். கார்ன்ஃபிளவர், ரவை, குலக்கடலை மாவு இதை நம்ம சேர்க்கணும். வெண்டைக்காய் ரொம்ப நல்லதுங்க குழந்தைங்களுக்கு. எப்பவும் போல நமக்கு எல்லாருக்குமே தெரியும் வெண்டைக்காய் ரொம்ப நல்லது. அதுல கொஞ்சம் பிசு பிசுன்னு இருக்கிறதுனால அந்த சின்ன பிள்ளைங்க சாப்பிட மாட்டேங்குவாங்க. குழம்பு இருக்கு அப்படின்றதுனால சாப்பிட மாட்டேங்குவாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் ஃப்ரை பண்ணி கர்ட் ரைஸோட வச்சு கொடுத்தீங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க. அவ்வளவுதான், வெண்டைக்காய் ஃப்ரை ரெடி. வெண்டைக்காய் ஃப்ரை ரெடிங்க. வெண்டைக்காய் ஃப்ரை ரெடி.